ஒரு உளவியல் உண்மை தெரியுமோ? இப்போ டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க, பேரண்ட்ஸுங்களுக்கு வந்து டென்ஷன் தான். அவங்க வேலை, அவங்க ஆஃபீஸ் டென்ஷன், வீட்டு டென்ஷன் எவ்வளவோ இருக்கும்ப்பா. ஆனாலும் இது நம்மளோட பெரிய கடமை. அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு முதல்லையே மார்னிங் எழுப்புறப்பவே சும்மா அறிபுரின்னு எழுப்பினா ஒன்றுமே முடியாது பாவம். அந்த பிள்ளைங்க அப்படியே டென்ஷனோடு எழுந்திரிச்சு அப்படியே ஃபோர்ஸ் பண்ணுறோமா, அப்படியே உணவை திணிச்சு அப்படியே அடைச்சி அப்படியே ஓடு 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 ஓடுன்னு அனுப்பிச்சா எப்படி? அதுக்கு டாக்டர் சொல்கிறாங்க, காலையில் எந்திரிக்கிறப்ப அதுங்களை அழகாக கொஞ்சி அழகாக அம்முக்குட்டி ராஜக்குட்டி எந்திரிங்கம்மா, டைம் ஆகிடுச்சு, பஸ் வந்துடும் அப்படிலாம் சொல்லலாமே. இப்போது ஒரு பஸ் வருதுன்னா, ஒரு 8 மணிக்கு வருதுன்னா அந்த குழந்தை 7 மணிக்கே ரெடி பண்ணலாம். அப்போ வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து எழுப்புறோம் இல்லைங்களா? அப்போ அந்த குழந்தை என்ன சொல்லும், அம்மா கொஞ்ச நேரம், அம்மா 5 மினிட்ஸ் அப்படி சொல்கிறதா? அப்போ வந்து நம்ம அந்த 5 மினிட்ஸ் விடுவோமே, அந்த நேரம் நம்ம வேறு வேலைகள் பார்ப்போமா? அப்போ வந்து அங்கேருந்தே குரல் கொடுத்தா கூட, அம்மா எந்திரிச்சு கூடா ராஜா, எந்திரிச்சு கூடா சொல்கிறப்ப அது அம்மா எந்திரிச்சிட்டேன், அம்மா ரெடி, அப்படி தான் ஓடி வரும் இல்லைங்களா? அப்போது நம்ம தானே பழக்கப்படுத்தணும். அந்த மாதிரி மார்னிங் அந்த மாதிரி ஆசையாக எழுப்பலாம். அதே போல் ஈவினிங் வர்றப்ப அழகாக ஒரு அணைச்சி ஹக் கொடுத்து, வாடா சொல்லும் அப்படின்னு அதுக்கு எதனா சாப்பிட கொடுத்து, இன்றைக்கி ஸ்கூலில் என்ன நடந்தது சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொன்னோம்னா அதுங்க அழகாக சொல்லும் இல்லைங்களா? இது வந்து கேர்ள்ஸ் குழந்தைங்கிட்ட இப்படியே பழக்கப்படுத்திட்டோம்னா அது என்ன நடந்தாலும் சொல்லும் இல்லையா? இப்போல்லாம் குட் டச், பேட் டச் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு வயசு வந்த பிறகு குழந்தைங்களுக்கு இதெல்லாம் தெரியாதனால இப்போ என்னென்ன பிரச்சனைகள் நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுங்களுக்கு 5 இயர்ஸ்லேருந்தே குட் டச், பேட் டச்சு யாராக இருந்தாலும், நம்ம சொந்தக்காரர்களாக இருந்தாலும், உள்ளே வர்றவங்க வெளில போகிறவங்க, இப்படி ரூம் சாத்தக்கூடாது, நீ தனியாக இருந்தால் ரூம் சாத்தக்கூடாது, இதெல்லாம் இந்த டச் எல்லாம் தப்பு, இதெல்லாம் நம்ம அம்மாக்கள் அப்பாக்கள் சொல்லி கொடுத்துட்டோம்னா அந்த குழந்தைக்கு அழகாக மனசில் பதிஞ்சிரும். அதுவே அழகாக நம்மளுக்கு சொல்லிடும். அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நம்ம வந்து இதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறோம். சில பேரண்ட்ஸ் வந்து அவங்க தானே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி, அதெல்லாமும் தப்பாயிடுதில்ல சில இடங்கள்ல. அதனால் ஈவினிங் வர்றப்போ அதுங்களை அழகாக அரவணைச்சு நம்ம வந்து கேட்குறப்போ அதுங்க அழகாக சொல்லிடும். அவ்வளோதானே. அப்புறம் என்ன பண்ணலாம், நைட்டு படுக்கிறப்போ தூங்குறப்போ அழகாக இன்ன நாள் நல்லபடியாக அமைஞ்சதுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லு அப்படி சொல்லிட்டு அந்த குழந்தைய பழக்கப்படுத்தினோம்னா இந்த மாதிரி 3 வேளை, மார்னிங், ஈவினிங் அண்ட் நைட்